Hello, welcome. இன்னைக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு நான் இன்னும் போஸ்ட் பண்ணலை வீடியோ, கொஞ்சம் பிஸி. இந்த வீடியோ முடிச்சுட்டு யூடியூப் வீடியோ நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த ஒரு டெய்லி வீடியோ. இன்றைக்கி என்ன மாதிரியான ரீடிங் பார்க்கலாம்னா, நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சில பேர் வந்துட்டு நட்சத்திரம், ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அதி தேவதைகள் கும்பிடுவாங்க, கடவுள் கும்பிடுவாங்க இல்லையா, தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் வந்துட்டு உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி தெய்வங்களை வந்துட்டு நான் சொல்கிறேன். நான் சொல்லும் போது கேர்ஃபுல்லாக கவனமாக கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தெய்வம் நான் சொல்வேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற தெய்வத்தை நீங்கள் வழிபடும் போது உங்கள் லைஃப்பில் இன்னும் நிறைய சேஞ்சஸ், நிறைய ஒரு எதனா கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுலேருந்து தாண்டி வரதுக்கு ஒரு தைரியம் கொடுக்குறதாகவும், லைஃப்பில் நிறைய ஒரு குட் ஃபார்ச்சூன் அந்த மாதிரி திங்ஸ் வர்றதுக்காகவும் நிஜமாகவே நான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப காலமாக எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்களும் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற தெய்வத்தையும் நீங்கள் வழிபடும் போது நல்ல ஒரு பெனிஃபிட், க்ரோத், லைஃப்பில் நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நான் இப்போது சொல்லும் போது முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு தெய்வங்களோட நேம் கொடுத்துட்றேன். இன்கேஸ் நான் மிஸ் பண்ணேன்னா இப்போது நான் சொல்லும் போதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற தெய்வங்கள் யாருன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வழிபடும் போது இன்னும் அதிகமான சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. 100% நடந்திருக்கு. ஓகே, நான் சொல்லும் போது நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை நானே ஒவ்வொரு நோட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குது வழிபடுறது. நான் ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கான நட்சத்திரம் எது, அதுக்கான தெய்வம் என்னன்றது. சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட். நான் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. மாகாளியோட துணையோட, எல்லாம் காடஸோட துணையோட இந்த ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமான் கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கான ரீடிங். உங்களுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு. ஓகே, கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் அவருடைய மெசேஜ் உங்களுக்கு இன்னைக்கு. உங்களுக்கான மெசேஜ் இன்னைக்குன்னா டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இந்த ரீடிங் உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, உங்களுக்கான ரீடிங் கார்த்திகை. ஒரு பிக் சேஞ்ச் லைஃப்பில் நீங்கள் எடுத்திருக்கிற ஒரு பிக் சேஞ்ச் உங்கள் லைஃப்பில். இந்த கார்டு எப்போ வந்தாலுமே நான் ஒரு நியூ பிகினிங்ஸாக தான் எடுத்துப்பேன். டேபிள் ஆடிட்டே இருக்கு. ஓகே, ஃபைன். ஒரு நியூ ஏதோ லைஃப்பில் ஒரு புது விஷயங்கள், நியூ சேஞ்சஸ், நியூ பிகினிங்ஸ், நியூ ஜேர்னி, நியூ ரிவிலேஷன், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நடந்துட்டுருக்கலாம். மேபி இல்லைன்னா நடக்கலாம். நிறைய பேர் வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயத்துக்காக நீங்கள் வரி பண்ணின்னு இருக்கிறீங்கன்னா அது தேவையில்லை. வரி
ஹாப்பியாக இருங்க. சடன் சேஞ்சஸ் லைஃப்பில் கண்டிப்பாக உண்டு, எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் 2 டைம் நான் கார்டு எடுக்கும்போது இவர் வெளில வரதுக்காக இப்படி லைட்டாக இப்படி வந்தார். இவரை வெல்கம் பண்ணுவோம். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் 2 டைம்ஸ். கிங் ஆஃப் ஸ்வாட் 2 டைம்ஸ். கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், ஸ்வாட். குவீன் ஆஃப் ஸ்வாட். எவ்வளோ லக்கியான பர்சன் பார்த்தீங்களா நீங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருந்த ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு மூவ் ஆக போகுது. அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு பக்கத்துணையாக உங்களுடைய கடவுள் முருகர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்காக அந்த விஷயம் பண்ணுறதுக்கான சாவி இப்போ தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கீ இப்போ தான் உங்கள் கையில் வந்திருக்கு. நிறைய வேண்டுதலுக்கு அப்புறம், நிறைய ப்ரேயர்ஸ்க்கு அப்புறம், நிறைய அவமானங்கள் லைஃப்பில், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உங்களோட சில ஷேடோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் உங்களுக்கான அந்த ஞானோதயம், வாய் வர மாட்டேங்குது, ஞானோதயம் ரைட், ஞானோதயம் பிறந்திருக்கிறது. உங்களுடைய முருகப்பெருமானோட ஆசியோட உங்களோட லைஃப் மாற்றங்கள் வருது. ஓகே, உங்களுக்கான அனிமல் ஸ்பிரிட் என்னென்னு பார்த்துருவோமா. இன்றைக்கி ரீடிங் கொஞ்சம் ரொம்ப லாங் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகுது எனக்கு தெரியாது. பண்ணுவோம். என்ன இருக்குது இப்போது, டைம் எடுத்தால் எடுக்க போகுது. ரைட், உங்களுடைய அனிமல் ஸ்பிரிட் இது. ஓகே, பண்ணுவோமா. உங்களுடைய அனிமல் ஸ்பிரிட். டேபிள் ரொம்ப டென்ஷன் ஆகுதே. உங்களுடைய அனிமல் ஸ்பிரிட் பேட். உங்களுடைய அனிமல் ஸ்பிரிட் பேட். ஏர் சைன் இருக்கா, சிக்னிஃபிகண்ட் ஏர் சைன் பேட். நிறைய விஷயங்கள் நீங்கள் நைட் அண்ட் டே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய விஷயங்களுக்காக கொஞ்ச நாள் நீங்கள் வந்து ஹெர்மிட் மோட்லேயும் போயிருக்கிறீங்க. அதிகமான சில டென்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், சில விஷயங்கள் நீங்கள் தெளிவாக யோசிக்கிறதுக்காக ஹெர்மிட் மோட்லேயும் போயிருக்கீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுடைய முருகப்பெருமான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அவர் கூடவே இருந்து உங்களுக்கு வழிகாட்டுறாரு. அந்த ஆக்ஷன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கிறீங்க லைஃப்பில், சேஞ்சஸ்க்கான ஆக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போமா. நெக்ஸ்ட் சைன் 4. ஓகே, டிக் பண்ணிகிட்டே வரும். நெக்ஸ்ட் சைன் ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரமாக இருந்ததுன்னா உங்களுக்கான ரீடிங். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தொல்லை கொடுத்துட்டே இருக்கு எனக்கு. பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் அனாயிங்காகவே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம். ஓகே, ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கான கடவுள் கிருஷ்ணர், பிரம்மர். இவங்க 2 பேரில் யாரை வேணாலும் நீங்கள் வழிபடலாம். உங்களுடைய தெய்வம் நட்சத்திர தெய்வம். ஓகே, ரோஹிணி நட்சத்திரம் லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்ட ஒரு விஷயம், கஷ்டப்பட்டுட்டு இருந்த, நைட்டில் தூக்கம் விட்டு அதிகமாக நீங்கள் டென்ஷன்லேயே மூழ்கி இருந்த அந்த லைஃப் மாறுது. உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான லைஃப் உங்களுக்கு
கிடைக்குது. நிறைய பேரோட தேவையில்லாத சில உங்களுடைய லைஃப் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், ஒர்க் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு அவங்களுடைய மூக்கை நுழைச்சிட்டு உங்கள் லைஃப்பில் நிறைய கேஓஸ், கன்ஃபியூஷன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கன்ஃபியூஷன்லாம் தாண்டி உங்களுடைய லைஃப் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் ஆகிட்டு வருது. உங்களுடைய பாண்ட் நல்லா இருக்குது. கடவுள் கூட உங்களுடைய பாண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. பிரம்மர், கிருஷ்ணர், அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. 2 கடவுளை நீங்கள் எந்த கடவுள் வேணாலும் நீங்கள் வழிபடலாம். நீங்கள் வழிபடுறவங்களாவும் இருக்கலாம். நீங்கள் பார்க்குறவங்கள நிறைய உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே ஹை லெவலில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பாஸ்ட்டில் உங்களுக்கு நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்டேருந்து அவங்க ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க. உங்களை வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு முன்னேற விடாமல் உங்களை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது கடவுளோட துணையால் நீங்கள் லைஃப்பில் எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. எல்லாருமே தாண்டி வந்து ஒரு நல்ல லைஃப்கான அந்த ஒரு பாதை நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயங்களும் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் ஒரு நிம்மதி இருக்கட்டும், லைஃப்பில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் இருந்து நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க, அந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுது. அதிகமாக பார்க்குறவங்க இந்த கார்ட்ஸ், ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனாகவும் இருக்கலாம். அதிகமாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஈடுபாடு இருக்கிற பர்சன். ஓகே, உங்களுக்கான ஏதாவது வேறு மெசேஜஸ். ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம், நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே ஒரு நல்ல விஷயம், ஃபுல்ஃபில்மெண்ட். லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தும் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்குது, ஒரு பாதை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய புதுசாக நியூ ஜேர்னிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய இந்த ஜேர்னி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப், ஒரு ஸ்டேபிளான விஷயம். சேரியட் கார்டு இருக்குது, 4 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் நோக்கி தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் லக்கி பர்சன், நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி பர்சன். சக்ஸஸ் லைஃப்பில் சக்ஸஸ் இப்படிலாம் எடுக்க முடியாது. போங்காட்டம்லாம் ஆடக்கூடாது. ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கான அனிமல் ஸ்பிரிட் சொல்கிறது வந்துட்டு உங்களுடைய என்ன சொல்கிறது, பக்ஷி சாஸ்திரத்தில் வர அந்த அனிமல் பற்றி நான் சொல்லலை. உங்களுடைய எனர்ஜி, இப்போது நீங்கள் எந்த எனர்ஜியில் இருக்கீங்களோ அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் நான் சொல்லும் போது அப்படி இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பக்ஷி சாஸ்திரம் கிடையாது. உங்களுடைய எனர்ஜி சீதா, உங்களுடைய எனர்ஜி சீதா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு அனிமல், ரொம்ப ஒரு டேலண்ட். நீங்களும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கீங்க, ஒரு ஃபயரி எனர்ஜியில். பார்க்குறவங்க லியோவாக இருக்கான். ஏரிஸ், லியோ, செஜிட்டேரியஸ் ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட். உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை மூவ் பண்ணுறீங்க. எல்லாமே நீங்கள் சக்ஸஸ்க்கான அந்த ஒரு இதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே. ஒரு நிமிஷம். ஓகே, ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கான அனிமல் ஸ்பிரிட் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது மிருகசிரீஷம் உங்களுக்கான ரீடிங். மிருகசிரீஷம் உங்களுக்கான கடவுள் சிவன், லார்ட் சிவா. உங்களுக்கான கடவுள் சிவா. மிருகசீரிஷம் எனக்கு எடுக்கும் போது என்ன தோணுதுன்னா, நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு வெறுத்து போன பர்சனாக எனக்கு தெரியுறீங்க.
சில பேர் நீங்கள் பார்க்குறவங்க லைஃப்பில் ரொம்பவே வெறுத்து போயிருக்கீங்க சில விஷயங்கள்லாம். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களோ லைஃப்பில்? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. நிறைய சுச்சுவேஷனில் வந்துட்டு எல்லாமே ஒரு தீயன் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே சில விஷயங்களை நீங்கள் போட்டு விட்டுட்டு அடுத்து போயிட்டே இருக்கீங்க. லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிளிக் ஆகாதா, நமக்கு லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடக்காதான்ற மாதிரி சில பேர் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க. எதுவுமே இப்போதைக்கு உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. மிருகசிரீஷம் சிவம். அதுதான் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டம் மேலே கொடுத்துட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த பர்சனுமே உங்களுக்கு கிடையாது. லைஃப்பில் நிறைய வந்துட்டு ஏமாத்துறவங்க, உங்களை வந்துட்டு நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிற பர்சன்ஸ், நிறைய இமோஷ்னலி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய எனர்ஜி ட்ரெயின் ஆகியிருக்கு. நிறைய விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை யார் மேலேயுமே. உங்களை சுற்றி இருக்க யார் மேலேயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஃபினான்ஷியலி ஏதாவது நம்ம வந்துட்டு க்ரோத் எடுத்துகிட்டு வரணும். நிறைய விஷயங்கள் லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எந்த பக்கம் நீங்கள் போனாலுமே சண்டை சச்சரவு, நிறைய விஷயங்களில் வந்துட்டு கன்ஃபியூஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. இருந்தாலும் லைஃப்பில் வந்துட்டு திரும்ப அடி மேலே அடி விடுற மாதிரி திரும்ப உங்களுக்கு துரோகம்ன்ற அந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எந்த லைஃப்பில் உங்களுக்கு எந்த விதமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு ஹோப் மைண்டில் இருக்குது. கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கீங்க. சொல்லும் போது 1717 கரெக்டாக ஹோப்கான நம்பர் 1717. லைஃப்பில் ஹோப் இன்னும் அதிகப்படுத்துங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களுக்கான கடவுள் சிவன், லார்ட் சிவா. அவரை நம்புங்க. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் எல்லா சுச்சுவேஷன்லேயுமே ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும். ஃபினான்ஷியலி நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு, ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், எந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு நீங்கள் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கரியர், அந்த பிஸ்னஸ் உங்களால் கண்டிப்பாக ரன் பண்ண முடியும் நல்ல விதத்தில். இன்கேஸ் நீங்கள் இப்போதைக்கு வந்து லாஸ் அதுவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. உங்களுக்கான கடவுள் அனிமல் ஸ்பிரிட் எனர்ஜி. என்ன எனர்ஜியில் இருக்கீங்க நீங்கள்? என்ன எனர்ஜியில் இருக்கிறீங்க? சில நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோதான் வந்துட்டு ஒரு சிலந்தி வலை இருக்கு இல்லையா, சிலந்தி வலை மாதிரி நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னமும் கன்ஃபியூஸ்டாக நீங்கள் ஃப்ளிக்கர் ஆச்சு, லைட் கவனிச்சிங்களான்னு தெரியல. சிலந்தி வலை மாதிரி வந்துட்டு நிறைய அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கு. உங்களுடைய தாட்ஸ் சரி, உங்களுடைய எனர்ஜியில் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரத்துக்காக நிறைய நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கிறது நம்பிக்கை துரோகம், நிறைய லாஸ், பிஸ்னஸ் லாஸ், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க லாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி என்ன மாதிரி இருக்குன்னா மவுஸ் எலி. நீங்கள் வந்துட்டு அதை போயிட்டே இருக்கீங்களா, பள்ளம் தோண்டி போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காதான்ற மாதிரி ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு லைஃப் தான். நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை கை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு மாறும். நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை எவ்வளோ நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, லார்ட் சிவா அவரை வழிபட்டுட்டு இருந்தால் அவர்கிட்ட திரும்பவும் நல்ல விதத்தில் போய் வேண்டுங்க. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஹோப் எடுத்துடணும். நீங்கள் உங்களுக்குள்ள ஹோப், கான்ஃபிடென்ட் இல்லாமல் கடவுளை வேண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தாமதம் தான் ஆகும். உங்கள் சைட்லேருந்தும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும். சில விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப், நீங்கள் எந்த விஷயத்தில் இப்போது கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ
உங்களுக்கு ஒரு பாதை தெரியாமல், எந்த ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை அதிகப்படுத்தணும் நீங்கள். அதுதான். ஓகே, அடுத்து மிருகசீரிஷம் முடிச்சாச்சு. திருவாதிரை உங்களுக்கான கடவுள் லார்ட் சிவா, பிரம்மசிவா. ஆமாம், லார்ட் சிவா. இட்ஸ் எனஃப். லார்ட் சிவா, பிரம்மசிவன். எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு அவதார ஃபார்ம் இருக்கான்னு சொல்லிட்டு, இதுதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருவாதிரை உங்களுக்கான ரொம்ப சேடாக இருக்கிறீங்க. என்ன விஷயத்துக்காக சேடாக இருக்கிறீங்க? என்ன விஷயம்? லைஃப்பில் நிறைய விஷயங்கள், எல்லா விஷயங்களும் நீங்களும் சேடாக தான் இருக்கிறீங்களா? லைக் மிருகசீரிஷம் அவங்க மாதிரி எனர்ஜி கொஞ்சம் இருக்குது. ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் நிறைய விஷயங்களில் அதிகமான ஒரு கவலையில் இருக்கீங்க. ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களால் கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ண முடியல. ரொம்பவே ஒரு போல்டான பர்சன், அதிக இன்ட்யூஷன் கூடிய பர்சன் நீங்கள். எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக லைஃப்பில் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சக்ஸஸ் இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற அந்த ஒரு சேட் அந்த மூமெண்ட் மாறும் கண்டிப்பாக. ரொம்ப மனசு வருத்தப்படுறீங்க. நிறைய விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ், உங்களுடைய கடவுள் லார்ட் சிவா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிற பர்சன், மேபி நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் இதுவாக இருந்து நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் சில விஷயங்கள் நீங்கள் அதிகப்படுத்தணும். சில விஷயங்கள் நீங்கள் புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஏதோ ஒரு விஷயம் தடைப்படுற மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் மீடியா பர்சனாக இருந்தீங்கன்னா அதில் எந்த விதமான க்ரோத் இல்லை, எந்த விதமான ஒரு இதில் நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஒரே விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் தான் எனக்கு சக்ஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. கடவுள் உங்களுக்கு என்ன வழி காட்டாரோ, எந்த விஷயத்தை நோக்கி உங்களை போக சொல்கிறாரோ அந்த பாத் சூஸ் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு, இல்லை எனக்கு இது கிடைச்சாதான் நான் என்னால் மூவ் பண்ண முடியும், இந்த விஷயம் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் இருந்தீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு நிறைய அதிகமான ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தும் நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஒருத்தங்க போகிற வழியில் தான் போகணும், ஒருத்தங்க பண்ணுறது தான் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. உங்களுக்குன்னு தனி ஸ்கில் இருக்குது, உங்களுக்குன்னு மைண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் அது மூலமா நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஜெயிப்பீங்க. எப்போவுமே ஒருத்தவங்க பண்ணுறது பார்த்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. 55 சொல்லும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு க்ரோத் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு இருக்காது. ஓகே, உங்களுக்கான எந்த அனிமல் ஸ்பிரிட் எனர்ஜியில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். அந்த கார்ட்ஸ் வேணான்ட்டாங்க, அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் இதுதான் 2 கார்டு வந்திருக்கு. எனர்ஜி என்ன மாதிரியான எனர்ஜி? ஃபாக்ஸ் அண்ட் வேல் ரெண்டுமே ரொம்பவே வந்து இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமல் தான் ரெண்டுமே, வேல் அண்ட் ஃபாக்ஸ். நீங்கள் வந்து உங்களை எந்த விதமான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கக்கூடிய பர்சன். நீங்கள் அதிகமான இமோஷ்னல், அதிகமான ஒரு கஷ்டங்கள் அனுபவித்து வந்த பர்சன் தான் நீங்கள். இருந்தாலும் உங்களுக்குன்னு சொல்லி இருக்கிற அந்த டேலண்ட்டை வந்து நல்ல முறையில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்துட்டு மற்றவங்கள நம்பி இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தை வச்சுட்டு அது மூலயமா முன்னேற பாருங்கள். எப்போவுமே மற்றவங்கள பார்த்துட்டு அவங்க பண்ணுற விஷயத்த அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் எந்த க்ரோத்துமே இருக்காது. உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தரும் கடவுள் ஒவ்வொரு ஸ்கில் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு விதத்தில் நம்மளுக்கு டேலண்ட் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதை யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். சரியா? புரியும் நினைக்கிறேன். யாருக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல பெஸ்ட்டான விஷயங்கள் நடக்கும்.
ஓகே, நம்புங்க என்ன. நெக்ஸ்ட் புனர்பூசம். புனர்பூசம் உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூசம் இருந்ததுன்னா உங்களுக்கான ரீடிங். புனர்பூசம் புனர்பூசம் எங்கேயோ சடன் ட்ராவல் போகிற மாதிரி தெரியுது. நீங்கள் சடன் ட்ராவல் பிளானாக இருக்கலாம். ஒன் டே பிளான் மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு கால் வந்து நீங்கள் சடனாக கிளம்புற மாதிரி இருக்குது. 1 or 2 days பிளான். புனர்பூசம் உங்களுக்கான கடவுள் ராமர். ராமர் புனர்பூசம் உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு நல்லா போயிட்டே இருக்கும். உங்கள் லைஃப் சடனாக ஒரு பிரேக், என்னென்ன தெரியாது, ஏதோ ஒரு விஷயம் நடந்து சடனாக உங்களுடைய லைஃப் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் சடனாக ஒரு பிரேக், அப்படியே வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது லைஃப் உங்களுக்கு. சில நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, எதனா ஒரு டென்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க? அதான் ட்ராவல் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் வந்து ட்ராவல், உங்களுடைய ட்ராவல் சடன் ட்ராவல் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தடை பண்ணிகிட்ருக்கு. உங்களால் வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கிற விஷயம் ட்ராப் ஆகுது. எதனா ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஒரு எங்கன்னா பிளான் பண்ணுறீங்க போகிறதுக்கு, அந்த விஷயமா இருக்கட்டும், லைஃப்பில் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருக்கட்டும், சடன் எல்லா விஷயமும் நீங்கள் போராடி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் அடையிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் கிடைக்காது. உங்களுக்கு இனிமேல் லைஃப்பில் வந்து உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு வேணும். லைஃப் உங்களுக்காக நீங்கள் நினச்ச மாதிரி லைஃப் சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகணும், கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான கடவுள் சிவன். அவரை வழிபடுங்க. கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. சில பேர் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஜாபில் ஏதோ ஒரு போஸ்டிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ரொம்ப தாமதமாக கிடைக்கும். சில பேருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்காது. நீங்கள் நினைக்காத விஷயம்தான் நடக்கும், ஆனால் நல்ல விதத்தில் நடக்கும். அப்படி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கான அனிமல் என்ன எனர்ஜியில் இருக்கீங்க? எந்த அனிமல் எனர்ஜி? எல்லாமே போராட்டமாக தான் இருக்குங்க. லைஃப் ஃபுல் போராட்டம். தனி ஒருவன் மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு தனியாகவே நீங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய லைஃப் ஓரளவுக்கு நிம்மதியாக நீங்கள் ரன் பண்ணணும். ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டேபிளாக கொஞ்சமாவது நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணணும். என்னோடய லைஃப் ஓரளவுக்கு ஓகே, என்னால் மூச்சு விட முடியுது, நான் நினச்ச சில விஷயங்களை என்னால் பண்ண முடியுது அப்படின்னா ஃப்ளிக்கர் ஆகுது. எல்லாமே போராட்டம் தான். உங்களுக்கு எல்லாம் போராட்டம். லைஃப் ஃபுல்லாகவே ஒரு வாரியராகவே இருக்கிறீங்க நீங்கள். டால்ஃபின் உங்களுக்கான அனிமல் ஸ்பிரிட் டால்ஃபின். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் பூசம் நட்சத்திரம் இருக்கிறவங்க உங்களுக்கான ரீடிங். பூசம் நட்சத்திரம், தக்ஷணாமூர்த்தி.
உங்களுக்கான கடவுள் தக்ஷணாமூர்த்தி. நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஏதோ சம்திங், ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. மேபி நீங்கள் ஏதோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது. அதிகமான ஃபேமிலியில் மேபி ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம் உங்களுக்கு. இல்லை உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்களே நிறைய விஷயங்களை போட்டுட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரையும் பிளாக் பண்ணிவிட்டு யார்கிட்டையும் நான் பார்க்க விரும்பல, பேச விரும்பலன்ற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளேயே சில விஷயங்களை போட்டு 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 நீங்கள் கஷ்டப்படுத்திட்டுருக்கீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப்பை நீங்களே பிளாக் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தோணுது எனக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல லைஃப் நீங்களே உங்களுடைய அந்த யோசிக்கிறதுனால சில விஷயங்களை நீங்களே வந்து பிளாக் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை. கொஞ்சம் கவனமாக இருங்க. தக்ஷணாமூர்த்தி அவரை வர்ஷிப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதுனா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், உங்களுக்கான கிளாரிட்டி ஏதாவது கிடைக்கும். மூன் கார்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்களாக தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனை முடிகிற நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப நீங்களாக ஒரு பிரச்சனை எடுத்து வந்து எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மூவியில் வர மாதிரி நானும் ரவுடி தான் சொல்லிட்டு நீங்களே ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தோணுது. கடவுளை ப்ரே பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கொடுக்குறாங்களோ, என்ன விஷயம் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்கள் மைண்டில் தானே அவங்களுக்கு இன்ட்யூஷனில் வருதோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு கன்ஃபியூஷன் லைஃப்பில் வந்துட்டு நீங்களாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிற இந்த இல்யூஷனான சில விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகும். சரியா? சில பேர் பேருக்கு ஸ்பெல் ஒர்க்கும் இருக்கலாம். அதை கொஞ்சம் பாருங்கள். இன்கேஸ் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தலைக்கீழே நடந்துட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். ஸ்பெல் ஒர்க் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். அடிக்கடி விட முடியாமல் போகிறது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ், இந்த மாதிரியான ஏதோ ஒரு இதில் நம்ம சிக்கி இருக்கிற மாதிரியான ஃபீலே இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். லைஃப்பில் ரொம்ப வெறுத்து போயிருப்பீங்க லைஃப்பில். அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க. சரி? ஆவுல் ஆந்தை, உங்களுக்கான எனர்ஜி ஆந்தை எனர்ஜியில் இருக்கீங்க. இன்டெலிஜென்ட்டான பர்சன் தான். ஆனால் உங்களுக்கு நீங்களே வந்துட்டு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள், உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. சில விஷயம் உங்களுக்குன்னு சில நல்ல விஷயம் நடக்குது. கண்டிப்பாக உங்களோட லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நீங்களாக சில விஷயம் சில பேர் தான் பண்ணுறீங்க. இப்படி எல்லாரும் கிடையாது, சில பேர், எல்லாருக்கும் சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சில விஷயங்கள் பிளாக் பண்ணிக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் அதிகமாக கான்சென்ட்ரேட் கொடுக்குறீங்க. அந்த விஷயம் நடக்கலைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும்போது நீங்கள் அப்படியே டவுன் ஆகுறீங்க. அப்படியே இருக்காதுங்க. எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. கடவுள், உங்களுக்கான கடவுள் தக்ஷிணாமூர்த்தி, அவரை ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ உங்களுடைய லைஃப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் அதில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது தோணுது எனக்கு. சேஞ்சிங் இருக்குது. அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சில பேர் வந்துட்டு ஒரு விஷயத்துலேயே அந்த விஷயம் நடக்கணும் ஃபஸ்ட்டு எனக்குன்னு பிடிவாதமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கடவுள் ஃபஸ்ட் எந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு குட் ஃபார்ச்சூன் மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் தராங்களோ அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கு நன்றி சொல்லுங்கள். தானாக ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு சேஞ்ச் ஆக தான் போகுது. சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. சரியா? நெக்ஸ்ட் பூசம் முடிச்சாச்சு. ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரம் உங்களுக்கான கடவுள் ஆதிசேஷன்.
ஆதிசேஷன். ரொம்பவே செட்டில்டு பர்சனாக தான் தெரியுங்க. லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப செட்டில்டாக தான் இருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் சில விஷயங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. லைஃப்பில் இன்னும் சில விஷயங்கள் இன்னும் சாட்டிஸ்ஃபைட் கிடையில இல்லை. நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அச்சீவ்மெண்ட்காக நீங்கள் இன்னமும் ஹார்ட் ஒர்க் உங்களுடைய கொடுத்துட்ருக்கீங்க. அதனாலேயே தேவையில்லாத டென்ஷன் எடுத்துகிட்ருக்கீங்கோ. டென்ஷன் சில விஷயத்தில் பேலன்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சில விஷயத்தில் கண்டிப்பாக பேலன்ஸ் தேவை. நைட் ஆஃப் வாண்ட்ஸ். சில விஷயத்தில் வந்து நீங்கள் தயங்கிட்டு இருக்கீங்க. சில விஷயங்களை வந்துட்டு பேலன்ஸ் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய விஷயத்தில் உங்கள் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணால் தான் நீங்கள் இந்த 2 ஆஃப் வாண்ட்ஸ் இந்த எனர்ஜிக்கு நீங்களால் வர முடியும். நீங்களே நிறைய மைண்ட் கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி அவங்களும் அப்படி தான் இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்களாக சில விஷயங்களை யோசிச்சுட்டு இப்படி தான் இருக்குமா, நம்ம பண்ணுறது அப்படி தான் நடக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்களே வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, அதுக்கு கொஸ்டின் கேட்குறீங்க, நீங்களே ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. கடவுள் கையில் விடுங்க. எந்த விஷயம் எந்த நேரத்தில் எப்படி நடக்கணுன்றது கடவுளுக்கு தெரியும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுங்கள். எதுவுமே கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஆக்ஷனும் எடுக்கணும் சில விஷயங்களில். அப்போ தான் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். எல்லா விஷயத்தில் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது, நீங்கள் ரொம்பவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றதுனால எல்லாமே ஒரு சந்தேக பார்வையாலே நிறைய விஷயங்களை கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சில விஷயங்களை நமக்கு கொஞ்சம் படிப்பறிவு குறைவாக இருக்கிற பர்சன், சில பேர் படிக்காதவங்க, சில பேர் வந்து உங்களை விட நாலேஜில் கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான பர்சன் உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா கடவுள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா கடவுள் அவங்கள சொல்ல வைக்கிறாங்க, அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுங்க. யோசிச்சுட்டு தேவையில்லாமல் இவன் யார் எனக்கு சொல்கிறது, அவள் யார் எனக்கு சொல்கிறது, அவள் சொன்னால் நான் கேட்கணுமா, இவன் சொன்னால் நான் கேட்கணுமா, எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவன் ஏஜ் என்ன ஏன் ஏஜ் என்ன, இப்படிலாம் பண்ணிங்கன்னா தப்பான விஷயம். ட்ராகன் ஃப்ளை அந்த எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ரொம்ப ஆக்டிவாக நிறைய விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு நான் ஏன் சிரிச்சேன்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சில விஷயங்கள் நான் சொன்னேன் இந்த மாதிரி சில ஷேடோ ஒர்க்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள் மாற்றுங்க. சில விஷயங்கள் நீங்கள் உங்களை நீங்களே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குற மாதிரி உங்ககிட்ட என்ன விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் வந்து அதுக்கான ஸ்பேஸ் பண்ணணுன்றதுக்காக சில விஷயங்கள் யோசிக்கணும். நீங்கள் யாராவது ஒருத்தங்க இவங்க நல்ல விதத்தில் நல்ல இன்டென்ஷனில் சொல்ல வரவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயங்கள் ஒரு தவறான இன்டென்ஷன் இருக்கிற பர்சன் சொல்கிறத அவங்க மேலே நீங்கள் ஒரு அதிகமான ஒரு கவனம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத மட்டும் கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு டெவில் எனர்ஜியில் இருக்கிற பர்சன் சொல்கிறத வச்சுட்டு நல்லவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் உங்கள் மேலே அக்கறை இருக்கவங்க சொல்லும் போது அதை நீங்கள் நிராகரிக்கிறீங்க. அந்த விஷயத்தை அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது ஆயில்யம் முடிஞ்சிருச்சு. மகம் மகம் அடுத்தது மகம். மகம் நட்சத்திரம் உங்களுக்கான ரீடிங்.
மகம் உங்களை பற்றி நிறைய பேர் வந்து காசிப்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அவங்க இதாச்சு தெரியுமா, அப்படியாச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கான கடவுள் சூரிய பகவான். நீங்கள் லைஃப்பில் பாஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்திலும் நீங்கள் வந்து திருத்திக்கிட்டு ஒரு நல்ல பர்சனாக நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரத்துக்காக நீங்கள் அதிகமாக நீங்கள் போராடி நீங்கள் அதுக்காக நான் தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. நிறைய பேஷனேட் பர்சனாக இருக்கிறீங்க. ஒன்ஸ் தவறு பண்ணுறோம், 2 வாட்டி பண்ணுறோம், 3 வாட்டி பண்ணுறோம், எத்தனை வாட்டி தவறு பண்ணுறோன்றதை பற்றி கிடையாது. அந்த தவறில் வந்து சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன தவறு நடந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் போனீங்க. உங்களுடைய லெவலுக்கு தாண்டி ரொம்ப ஒரு டவுன் லெவலில் அந்த அளவுக்கு பேசுகிற பர்சன்ஸ் அந்த லெவலில் கூட நீங்கள் இறங்கி ஏதோ சில விஷயம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அதனால் நிறைய விஷயங்கள் நிறைய டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டிருக்கலாம், நிறைய அவமானம் வந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இப்போது வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லி நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். நீங்கள் முடிவெடுத்து அதுக்கான விஷயங்களை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் எதுனா ஒன்று பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பர்சனை பார்க்குறீங்கன்னா உடனே டிசிஷன் எடுக்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இன்னும் நீங்கள் ஹீல் ஆகாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்குறவங்க சில பேர் இன்னும் ஹீல் ஆகலை. நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் ஹீல் ஆனதாக நீங்கள் காமிச்சிக்கிட்டாலும் மனசளவில் இன்னும் சில விஷயங்கள் காயம் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் இன்னும் ஹீல் ஆகணும். ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக வருது. ப்ரொப்போசலாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் வருது, எந்த விஷயத்தில் வேணாலும் இருக்கலாம். யோசித்து அவசரப்படாமல் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுங்க. Pentacles, Cups. நிதானமாக முடிவெடுங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யோசிக்கிற விஷயம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி நடக்கணும்னா நிதானமாக எடுங்க. சில விஷயங்கள் உடனே எடுக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சில விஷயங்களை தவற விடுறீங்க. அதனால் திரும்பவும் போயிட்டு அதே ஒரு வலையில் விழுற மாதிரி அதே மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகிற மாதிரி ஆயிடுது. உங்களுக்கான அனிமல் ஸ்பிரிட் எனர்ஜி டியர் அண்ட் ஃபிஷ், வாட்டர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி. டியர் அண்ட் ஃபிஷ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இந்த வாட்டர் எனர்ஜி இந்த மாதிரி சொல்கிற எர்த் எனர்ஜி சொல்கிறது. இன்னும் நீங்கள் ஹீல் ஆகணும். கண்டிப்பாக ஹீலிங் தேவை. பொறுமையாக பண்ணுங்கள், பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்பவே ஒரு ஹேண்ட்ஸம் அழகான பர்சனாக இருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். நிறைய விஷயத்தில் நீங்கள் அதிகமான ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் உங்களை சில பேர் வந்துட்டு ரொம்பவே டவுன் எனர்ஜியில் இருக்கிற பர்சன்ஸும் நிறைய பேர் உங்களுக்கு கிட்ட வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. சில பேர் வந்துட்டு டெவில் எனர்ஜி இருக்கிற பர்சன்ஸ்லாம். இதனால் நீங்கள் வந்துட்டு நிறைய தடவை ஹார்ட் பிரேக் ஆகுறீங்க, நிறைய விஷயங்களை கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். எது பண்ணாலுமே நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். ஓகே, லைஃப் ரொம்ப ஸ்லோவாக நகர்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு, அப்படியா? ஓகேவா? மகம் முடிஞ்சாச்சு. பூரம் உங்களுடைய நட்சத்திரம் பூரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான ரீடிங்.
பூரம் நட்சத்திரம். அதிகமான கடவுள் பக்தி இருக்கிற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு மேபி வந்துட்டு காளிமா கும்பிடுறவங்க, அதிக நம்பிக்கை இருக்கிற பர்சனாக இருக்கலாம் காளிமா மேலே. இருந்தாலும் உங்களுக்கான கடவுள் ஆண்டாள் பார்வதி. ஆண்டாள் பார்வதி இந்த 2 ஃபார்ம்ஸில் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் நீங்கள் வழிபடலாம். ஓகே, காளிமாவோட அன்பு நிறைஞ்சி இருக்கிறவங்க லைஃப்பில் எந்த விஷயத்திலும் தோக்க மாட்டாங்க. எந்த விஷயத்திலும் எந்த ஒரு கஷ்டமும் அவங்கள நெருங்காது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. செம கார்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. நிறைய நியூ ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்குது. புது விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் லைஃப் ரொம்பவே ஒரு அழகான ஒரு லைஃபாக சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. எல்லா விதத்துலேயும் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ரொம்ப நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது உங்களுடைய லைஃப். உங்களுடைய அனிமல் ஸ்பிரிட் பார்த்துடலாம். அந்த கார்ட்ஸ் தேவையில்லை. அனிமல் எனர்ஜி, நாட் ஸ்பிரிட். என்ன சொல்லிகிட்ருக்கேன், என்ன சொல்லிகிட்ருக்கிறேன் நான்? அதுக்கு தான் என்னை நம்பணும்னு சொல்கிறது. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பணும்னு சொல்கிறது. இவ்வளோ நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு. காளிமாவோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நாங்கள் ரீடிங் பண்ணிகிட்டே இருந்து நான் இந்த பக்கம் வந்து காளிமாவோட அந்த இது வச்சுருக்கேன், இமேஜ் இருக்குங்க. அது பார்க்கும்போது அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைல் தெரிஞ்சது எனக்கு. ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. உங்களுடைய வர்ஷிப்னால், நீங்கள் பண்ண விஷயங்கள்னால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஏர் எனர்ஜியாக இருக்கலாம், ஃபயர் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்னும் பெரிய பிளஸ்ஸிங்ஸ் இப்போ இருக்கிறது விஷயம் இல்லை. இதை விட நிறைய ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ், மிராக்கிளான திங்ஸ் உங்கள் லைஃப்பில் சடன் நடக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுக்காக சில விஷயங்களை வந்துட்டு இன்னும் மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டி இருக்குது. உங்களுக்கு மா காளியோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஆண்டாள் அவங்கள வழிபடுங்க. இல்லைன்னா பார்வதி அந்த ஃபார்மில் இருக்குது, அவங்கள வழிபடுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் இன்னும் மேலும் ரொம்பவே நல்ல விஷயமாக மாறப்போகுது. காகம், க்ரோ, நல்ல எனர்ஜி. ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னே நீங்கள் அந்தளவுக்கு ஒரு பேலன்ஸ்டு கிடையாது லைஃப்பில். இந்த விஷயம் அதிகமான பேலன்ஸ்டாக இருக்கீங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதனால் நடக்குது, எதனால் ஸ்டாப் ஆகுது, அடுத்தது என்ன நடக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்களால் நீங்களே யூகிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மைண்ட்லேயே சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஜாபில் இருக்க பர்சனாக கூட இருக்கலாம், கரியர் இல்லை படிச்சுட்ருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் உத்திரம் உங்களுக்கான நட்சத்திரமாக இருந்ததுன்னா உத்திரம் சேம் கார்ட்ஸ் வர மாதிரி இருக்குதே. ஷஃபில் பண்ண இல்லை நான். சேம் கார்ட்ஸ். உங்கள் லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இன்னமும் நடக்க போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகிறது இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் தான், நீங்கள் யோசித்த விஷயங்கள் தான். நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்நேரம் உங்களுக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிற மாதிரி இருக்கிறோம் சில பேருக்கு. ஹாக் அண்ட் டைகர் உங்களுடைய ஸ்பிரிட் எனர்ஜி. என்ன எனர்ஜியில் இருக்கீங்கன்னா ஹாக் அண்ட் டைகர் அந்த எனர்ஜியில் இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ரொம்பவே இன்டெலிஜென்ட் பர்சன். எந்த விஷயமா இருந்தாலும் உடனே முடிவெடுக்க மாட்டீங்க, அதிகமாக யோசிப்பீங்க. ஒரு பர்சனை பார்க்கும்போது அந்த பர்சனோட இன்டென்ஷன் என்ன, இவங்க எதனால்
உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க என்ன பேச வராங்க, நெக்ஸ்ட் அவங்க என்ன பேசுவாங்கன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு அனலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நைட் அண்ட் டே நீங்கள் ஒர்க் பண்ண ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோமா? உத்திரம் உங்களுக்கான கடவுள் இது மகாலட்சுமி. மகாலட்சுமி உங்களுக்கான கடவுள் மகாலட்சுமி. அதனால தான் கார்ட்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கு. நிறைய பிளெஸ்ஸிங்ஸ். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக கவனித்து தான் பண்ணுவீங்க. நீங்கள் எடுத்தோம் பண்ணோன்ற மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. ஹஸ்தம். ஹஸ்தம் உங்களுக்கான நட்சத்திரம் ஹஸ்தமாக இருந்ததுன்னா உங்களுக்கான ரீடிங். ஹஸ்தம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக எந்த விஷயமும் உடனே நடக்கிறது கிடையாது. எல்லா விஷயமும் வந்து ஏதாவது ஒரு தடை வந்துட்டு நிறைய கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் உங்களுக்கு லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேரோட சூழ்ச்சினால் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறீங்க. லைஃப்பில் இது வரைக்குமே நீங்களும் போராடிட்டு தான் இருக்கிறீங்க. நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் சன் கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், இப்போவும் நீங்கள் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. கடவுளோட சப்போர்ட் இருக்குது. கடவுள் உங்களுக்கு ஒரு பர்சனாக கூட யாருன்னா உங்களுக்கு வந்து நேரில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் கண்டிப்பாக அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கான கடவுள் காயத்ரி தேவி. ஹஸ்தம் உங்களுக்கான கடவுள் காயத்ரி தேவி. அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ், நிறைய விஷயங்களில் மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் இருக்கலாம், பண விஷயத்தில் அதிகமாக தெரியும். சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்காம அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஓகே, உங்களுக்கான எந்த எனர்ஜியில் இருக்கீங்க? அனிமல் ஸ்பிரிட் எனர்ஜி. ஸ்டார்ஃபிஷ். ஸ்டார்ஃபிஷ் அந்த எனர்ஜியில் தான் இருக்கீங்க. உங்களை நீங்கள் நிறைய விஷயத்தில் வந்து ஐசோலேஷன் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதிகமாக வெளியில் வராமல், நிறைய விஷயங்களில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லேயும் போகாமல், உங்களை நீங்களே வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி, எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய பர்சன் தான். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது லைஃப்பில். நான் அந்த விஷயங்கள் நடக்கணும்னு இருந்தது, நடந்துருச்சு. ஸோ அதனால் அதையே நீங்கள் யோசிச்சுட்டு உட்காராமல், சில பேர் பண்ண விஷயங்களே நினச்சிட்டு இருக்கிறாம, உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப்காக எழுந்து வெளியில் வாங்க. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ வெளியில் வாங்க. உங்கள் லைஃப்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு. உங்கள் லைஃப் மாற்ற வேண்டியிருக்கு. சரியா? அடுத்த நட்சத்திரம் சித்திரை. சித்திரை நட்சத்திரம் இருக்கீங்கன்னா உங்களுக்கான கடவுள் சக்கரத்தாழ்வார். சித்திரை உங்களுக்கான கடவுள் சக்கரத்தாழ்வார். ரெண்டு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கிறீங்க. சித்திரை நட்சத்திரம் செலக்ட் பண்ணவங்க ரெண்டு விஷயத்துக்காக லைஃப்பில், ஒன்று வந்து ஃபேமிலி லைஃப், ஒன்று வந்துட்டு உங்களுடைய பிஸ்னஸ் ஒர்க், அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு இது ரெண்டுமே வந்துட்டு உங்களால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்க. அதுக்கான ஒரு கிளாரிட்டி வேணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. எதனா ஒரு விதத்தில் நமக்கு ஹெல்ப் கிளாரிட்டி கிடைக்காதான்ற மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட், உங்களுக்கான கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். 2 of Wands and Knight of Swords.
கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி உங்கள் ஒர்க்கில் உங்களுடைய கரியரில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லை. உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பேசணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களை நோக்கி வர மாதிரி தெரியுது, ஆஃபர் வர மாதிரி. கண்டிப்பாக அந்த டூ ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிற மாதிரி. சில பேருக்கு வந்து உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் இல்லைன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ், மாமனார் மாமியார் அவங்க சைட்லேருந்து எதுனா ஒரு ஹெல்ப், ஒரு ஃபினான்ஷியலி இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கான எந்த எனர்ஜியில் இருக்கீங்க? அனிமல் எனர்ஜி. லிசர்ட். இந்த எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. எத்தனை டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து டவுன் ஆனாலும், நிறைய கஷ்டம் வந்தாலும், மேன்மேலும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நம்பிக்கையை கைவிடுறது கிடையாது. உங்களுடைய தைரியம் வந்துட்டு லைஃப்பில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம சமாளிப்போம், அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகே, உங்களுக்கான கடவுள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சக்கரத்தாழ்வார். சரியா? சுவாதி நட்சத்திரம். நெக்ஸ்ட் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மூர்த்தி. உங்களுக்கான கடவுள் நரசிம்மமூர்த்தி. சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம். பண விஷயத்தில் ஏமாந்துட்டீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தில் இல்லை பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏமாந்தது நமக்கு திரும்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா ஹார்ட் பிரேக் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாந்துருக்கீங்க. சில பேர் பண விஷயமா இருக்கும், சில பேர் லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏமாந்துருக்கீங்க. ஏன் 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 இந்த வெறி? ஓகே, சன் கார்ட். உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யார் வந்தாலுமே அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்ககிட்ட வந்துட்டு எதுவுமே சொல்லாமலே நகர்ந்து போயிடுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப், நல்ல சப்போர்ட், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்க. சில பேர் பண விஷயத்தில் இழந்திருக்கீங்க. சில பேர் லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் லாஸ்ன்றது இருக்குது. சில பேர் உங்களுடைய பேரண்ட்ஸ் இழந்திருக்கலாம். சாரி. இந்த அனிமல் எனர்ஜியில் இருக்கீங்க நீங்கள். பேண்டர் அந்த எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு பேஷனேட் எனர்ஜியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபியூரியஸ் சுவாதி நட்சத்திரம். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க போகிறீங்க. எந்த விஷயம் நீங்கள் இப்போது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, நிறைய பேர் ஏமாத்துனாங்களோ, எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஓகே, அதனால் ஸ்ட்ராங்காக இருங்க. எந்த விஷயம் நடந்தாலுமே போல்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதிகமான ஹார்ட் ஒர்க் பர்சன். 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்
சுவாதி உங்களுக்கான கடவுள் நான் சொல்லலை இல்லையா, நரசிம்மமூர்த்தி. சுவாதி நட்சத்திரம் நரசிம்மமூர்த்தி. நெக்ஸ்ட் விஷாகம். விஷாகம் உங்களுடைய நட்சத்திரம். விஷாகம் இருந்து கடகடன் பண்ணிட்டு போயிடலாம். விஷாகம் முருகப்பெருமான், உங்களுடைய கடவுள் முருகப்பெருமான். சுவாதி பண விஷயத்தில் அதிகமான ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கு. விஷாகம் நட்சத்திரம் பண விஷயத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற கூலி எதுவுமே கிடைக்காத மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நிறைய வருது. நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய விஷயத்த நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பண்ண ரீடிங்லேயே இந்த ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி அதிகமாக வருது. நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. கடவுள் எல்லாருமே உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் பிலீவ்ஸ் இருந்தால் அவங்களும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுக்கான கடவுள் அவங்களும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. விஷாகம் சில பேர் மலை மேலே இருக்கிற முருகர் கோயில் போகணும்னு இருக்கலாம். அங்கே போயிட்டு கண்டிப்பாக அவங்களுடைய வர்ஷிப் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற விஷயம் சீக்கிரமே நல்ல விதத்தில் முடியும். சரியா? உங்களுக்கான அனிமல் எனர்ஜி. பதிமூணுன்றது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 13 13 உங்களுக்கு ட்ராகன் ஃப்ளை பார்க்குறவங்களா இருக்கலாம். அந்த எனர்ஜியில் இருக்கிறீங்க. ஏர் சைனாக இருக்கலாம். நீங்களும் சில விஷயங்களை வந்து தவற விட்டுட்ருக்கீங்க. சில விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தவற விடுறீங்கன்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். நீங்கள் இப்போதைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டுட்டே இருக்குன்னா மலை மேலே இருக்கிற முருகர் கோயிலுக்கு நீங்கள் போகணும். உங்களுடைய கடவுளும் முருகப்பெருமான் தான். சரியா? அடுத்த சைன், அடுத்த நட்சத்திரம். அடுத்த நட்சத்திரம் வந்துட்டு அனுஷம். அனுஷம் லக்ஷ்மி நாராயணர். உங்களுக்கான கடவுள் லக்ஷ்மி நாராயணர். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம். லக்ஷ்மி நாராயணர் அனுஷம் உங்களுக்கான நட்சத்திரம். செப்டம்பர் மந்த் உங்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். செப்டம்பர் மந்த் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிறைய விஷயங்கள் சடன் எனர்ஜி சேஞ்ச், நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் மாறிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்கள் தாண்டி இப்போ ஒரு லைஃப் ஒரு நல்ல மோடு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க லைஃப்பில். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் மேஜிக்கல் திங்ஸ், நிறைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அனுஷம் இன்னும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் லைஃப்பில். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளஸ்ஸிங்ஸ் கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கான கடவுள் லக்ஷ்மி நாராயணர் ப்ரே பண்ணுங்கள். தேவையில்லைன்றாங்க இது. ஓகே. ஃபயர்ஃப்ளை உங்களுக்கான எனர்ஜி. ஃபயர்ஃப்ளை அந்த எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறீங்க. நிறைய விஷயங்களில் ரொம்பவே ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர். நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. இன்னும் அச்சீவ் பண்ணிட்டும் இருக்குது. அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறேன். அச்சீவ் பண்ண போகிறீங்க. அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டும் இருக்கிறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் வராக பெருமான் உங்களுக்கான கடவுள். வராக பெருமான் கேட்டை. ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்ஸ், நிறைய பிளஸ்ஸிங்ஸ் லைஃப்பில் வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கடவுள்கிட்ட விழுந்து வேண்டினீங்களோ எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிட்ருக்கு. சில பேருக்கு இன்னும் கிடைக்க போகிறதாகவும் இருக்கலாம்.
ரொம்பவே ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது. புதுசாகவும் சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரீங்க. சில பேர் உங்களை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. 9 of Swords. கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப், த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், நல்ல லைஃப், 9 of Swords and the லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். கண்டிப்பாக சேஞ்சஸ் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. இந்த நேரம் ரொம்பவே கவனமாக இருங்க. லைஃப்பில் கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ், அவங்களுடைய ஒரு ப்ரொடெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சரியா? கேட்டே முடிச்சாச்சு. மூலம் நட்சத்திரம் இருக்கிறவங்க உங்களுடைய கடவுள் ஆஞ்சநேயர். மூலம் நட்சத்திரம் உங்களுடைய கடவுள் ஆஞ்சநேயர். 555 சொல்லும் போது 555 00 555. நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. நிறைய நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. ஆஞ்சநேயர் பக்தர். பிரின்சஸ் ஆஃப் வான்ஸ். சில பேர் வந்து ஒரு டார்க்கான விஷயம், அந்த மாதிரியான ஒரு டார்க்கான விஷயம்னா தவறான விதத்தில் இல்லை, ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு அதிகமாக நிறைய விஷயங்களை வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற காட் வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற ஒரு கடவுள். அவங்கள தான் நீங்கள் ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சில பேர் நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்துட்டு டார்க் அண்ட் லைட் ரெண்டுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். நீங்கள் சில விஷயங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு யாருக்கும் அது அவங்க கண்டிப்பாக புரியும். நான் சொல்கிற விஷயம் ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுற பர்சனாக இருக்கிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டும் இருக்கீங்க, வந்துட்டும் இருக்கு உங்களுக்கு. சரி, அடுத்த விஷயம், அடுத்த நட்சத்திரம் பூராடம், ஜம்புகேஸ்வரர். பூராட நட்சத்திரம், ஜம்புகேஸ்வரர். உங்களுக்கான பிளஸ்ஸிங் பூராட நட்சத்திரம். பூராடம் உங்களுக்கான உங்களுக்கான கடவுள் சொல்லிட்டேன். ஜம்புகேஸ்வரர். மூன். பூராடம் நட்சத்திரம் உங்களுக்கான மெசேஜ் என்ன கொடுக்குறாங்கன்னா, நிறைய விஷயங்களில் வந்துட்டு அதிக எனர்ஜி ட்ரெயின், நிறைய விஷயங்கள் இமோஷ்னலி நிறைய விஷயங்கள் ட்ரெயின் ஆகியிருக்கீங்க. நிறைய விஷயங்களை தாண்டி உங்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த பிளாட்ஃபார்மில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளாக இன்னும் அதிக க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பாதை ஒரு நார்மலான பாதை கிடையாது. இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வந்த பாதையில் வந்து நிறைய கஷ்டங்கள் பார்த்துருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. யாரும் அந்த பாதை தாண்டி வர்றதுக்கு நிறைய கட்ஸ் வேணும். எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் நீங்கள் தாண்டி வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், ஸ்ட்ராங் பர்சனாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற லவ், ரிலேஷன்ஷிப், மணி விஷயம், எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். நிறைய லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கீங்க நீங்கள்.
டீ போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கணும், டீ குடிச்சிருக்கலாம். ஃபயர்ஃப்ளை சேம் பேஷனேட், நல்ல லைஃப், ஒரு மேஜிக்கல் லைஃப் என்ஜாய் பண்ண போகிறீங்கோ. என்ஜாய் மேஜிக்கல் லைஃப். இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங் தான் இது. ஓகே, உங்களுடைய கடவுள் ஜம்புகேஸ்வரர். நெக்ஸ்ட் உத்திராடம் விநாயக பெருமாள். உத்திராடம் உங்களுடைய நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா விநாயக பெருமாள் அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் என்னவா இருக்குதுன்றதை பார்ப்போம். அவருடைய மெசேஜஸ், உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கிடைக்குது. லைஃப் சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு விஷயம். என்னோட சப்ஸ்கிரைபர், என்னோட கிளைண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க, சந்திரா. இன்கேஸ் சந்திரா மேம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்களோட நேம் சடனாக எனக்கு மைண்டில் கிளாஷ் ஆகுது, என்ன விஷயத்தினாலன்னு தெரியல. இன்கேஸ் பார்க்குறீங்கன்னா, ஃபுல்ஃபில்மெண்ட் லைஃப்பில் நீங்கள் நினச்ச லைஃப் உங்களுக்கு ஒரு புதுவிதமான, இந்த கார்டு எப்போவுமே ஒரு நியூ பிகினிங்ஸாக தான் எடுப்பேன். எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான லைஃப் மாறுது, உங்களுக்கான லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. தைரியமாக இந்த லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கான ஒரு ஃபார் எவர் லவ், ஃபார் எவர் எல்லாமே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ், ஒரு ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல லைஃப் அதில் தான் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. மேபி சந்திரா மேம், நான் எதனால் உங்கள் நேம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு இப்போ தான் புரியுது. இன்கேஸ் இது உங்களுடைய நட்சத்திரமாக இருந்ததுன்னா, உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு எனக்கு தெரியல. லயன் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் உங்களை சுற்றி இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, ரொம்ப ஆக்ரோஷமாலாம் கிடையாது, ரொம்ப அமைதியாக தான் ஹேண்டில் பண்ணுறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க. அந்த மாதிரி எனர்ஜி தான் இருக்குது. உத்திராடம் உங்களுடைய நட்சத்திரமாக இருந்ததுன்னா உங்களுடைய கடவுள் விநாயக பெருமாள். ஓகே, திருவோணம் ஹயக்ரீவர் உங்களுடைய நட்சத்திரம் திருவோணமாக இருந்ததுன்னா உங்களுக்கான கடவுள் ஹயக்ரீவர், அவரை நீங்கள் வணங்கணும். ஓகே, உங்களுடைய நியூ லைஃப்காக சில பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ட்ராமா அந்த மாதிரியான விஷயங்கள். உங்களுடைய லைஃப்பில் பூந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க, குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு என்ன நடக்குதுன்றே புரியாத அளவுக்கு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக உங்களுடைய கடவுள் ஹயக்ரீவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை வந்துட்டு நிறைய மைண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் குடும்பமே சிதையிற அளவுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முடிவு காலம் கண்டிப்பாக இருக்குது. த ஹேங்க்ட் மேன், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வருவீங்க. உங்களுக்கான கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மவுஸ் மெயின் உங்களை நீங்களே ஒரு மறைஞ்சி இருக்கிற மாதிரியும், சில விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப தயங்கி இருக்கிற மாதிரியும் தெரியுது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களில் வந்து தள்ளி வந்திருக்கீங்க. நிறைய பர்சன்ஸாக இருக்கலாம், நிறைய ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், அதுலேருந்து வெளியில் வரத்துக்காக ரொம்ப ட்ரை பண்ணி வெளியில் வரீங்க. இருந்தாலும் உங்களுடைய நிம்மதியான ஒரு லைஃப்பில் பூந்து விளையாடுறாங்க. உங்களுக்கு நிம்மதின்றே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நிறைய காசிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். ஓகே, கடவுளை ப்ரே பண்ணுங்கள். நான் சொன்ன கடவுளை திருவோணம் ஹயக்ரீவர் இல்லையா சொன்னது இவ்வளோ நேரம். இப்போ நெக்ஸ்ட் அவிட்டம் உங்களுடைய நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கடவுள் அனந்த சயன பெருமாள்.
அனந்த சயன பெருமாள் உங்களுக்கான கடவுள். அவிட்டம், அவிட்ட நட்சத்திரம், நியூ லைஃப், புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கிளாரிட்டி கிடைக்குது. எந்த விஷயத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க? நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க லைஃப்பில், நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டீங்க. உங்களுக்கான கிளாரிட்டி கிடச்சிட்ருக்கலாம், இல்லைனா அந்த கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய துரோகம் பார்த்துருக்கீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு குரு மாதிரி எதனா ஒரு பர்சன் உங்களுக்கு கிளாரிட்டி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கண்டிப்பாக நீங்கள் யாரையோ ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, லைக் குரு மாதிரி. அவங்களுடைய நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறது. உங்களுடைய கடவுள் அனந்த சயன பெருமாள் அவரை வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக சேஞ்ச் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ஸ். மயில் பார்க்குறவங்களா இருக்கலாம், இமேஜ் ஆகவும், இல்லை சோஷியல் மீடியாலேயும், இல்லை சில பேர் அந்த மயில் இறகு வச்சுருக்கலாம். சேம் நான் பார்த்தேன், நான் ஷஃபில் பண்ண திரும்ப இதே தான் வருது. மயில் இறகு வச்சுருக்கலாம், மயில் பார்க்குறவங்களா இருக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். மேபி நீங்கள் வந்து முருக பக்தராக இருக்கலாம் நீங்கள், ஆனால் இப்போது அதோடு சேர்த்து உங்களுக்கான கடவுள் அனந்த சயன பெருமாள் அவரையும் நீங்கள் வழிபடணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு கஷ்டம், நிறைய சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு குரு மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், கிடைக்க போகிறதாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி சில சிச்சுவேஷன் உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுப்பாங்க. இந்த விஷயம் இப்படி பண்ணிங்கன்னா இந்த சில விஷயமும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலான்ற மாதிரி கடவுள் அவர் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே ஒரு போல்டான பர்சன், லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் சில விஷயத்துக்கு உங்களுக்கு கைட் தேவைப்படுது. அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு கைட் கொடுக்கறதுக்கு குரு மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. சரியா? நெக்ஸ்ட் சதயம், மிருத்யுஞ்சேஸ்வரர். சதயம் நட்சத்திரம் இருக்கிறவங்க, மிருத்யுஞ்சேஸ்வரர் உங்களுடைய கடவுள். உங்களுக்கான மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். என்ன பிளான் பண்ணுறீங்க? ஏதோ விஷயம் பிளான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. என்ன விஷயத்துக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க? வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ? ஃபோன் கால் திரும்ப அதே தான் வருது. ஏதோ ஒரு விஷயம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கால், மெசேஜ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லை ஏதோ ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், லவ்வர், ப்ராஜெக்ட், ஒர்க் வராங்க, கண்டிப்பாக வராங்க. உங்களுக்கு அந்த பர்சன் வரது, மெசேஜ் வரதோ, கால் வரதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்னும் உங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி சில பேருக்கு வந்து ஒரு உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஜாப் வெயிட் பண்ணுறீங்களோ, ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ண அந்த விஷயம் உங்களுக்கு வர மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு விஷயம் வரப்போகிறது, அந்த வரணும், அதுக்காக நீங்கள் நிறைய ப்ரே பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு மறைவாக தான் வருது. உங்களுக்கு சடனாக உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒரு நல்ல லைஃப் வரப்போகுது. நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் சடனாக நீங்கள் வர்றது வேறு ஏதோ ஒரு விஷயம், அதுக்கான ஒரு இதுவாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் நினச்ச மாதிரி அதை விட ஒரு பெட்டரான ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் வரப்போகுது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? டீ வேறு போட்டுட்டு வரலையா? மைண்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. உங்களுக்கான கடவுள் மிருத்யுஞ்சேஸ்வரர். ஓகே, நெக்ஸ்ட் நட்சத்திரம் பூரட்டாதி, ஏகபாதர். உங்களுக்கான கடவுள் ஏகபாதர். இந்த மாதிரி கடவுள் நான் பார்த்ததில்லை. ஏகபாதர், பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கான
பூரட்டாதி. ஃபினான்ஷியலி ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் வரும், நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ரொம்பவே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்ப ஒரு பேஷனேட்டாக, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் பர்சனாக, ரொம்பவே ஸ்ட்ராங். லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக வரும். நீங்கள் நினச்ச அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கான எந்த அனிமல் எனர்ஜியில் இருக்கிறீங்க? பட்டர்ஃப்ளை. உங்களுக்கான அனிமல் எனர்ஜி பட்டர்ஃப்ளை. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கான சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். நீங்கள் பண்ண இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண அந்த ஒர்க், அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஓகே, உங்களுக்கான கடவுள் ஏகபாதர் பூரட்டாதி சொன்னது. இப்போது உங்களுக்கான நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். உத்திரட்டாதி. Why? உத்திரட்டாதி. ஏதோ ஒரு விஷயம் சீக்கிரம் நடக்கணும் எதிர்பார்க்குறீங்களோ, எனக்கு இப்போவே நடக்கணும், அதுக்கான ரிசல்ட் எனக்கு இப்போவே தெரியணும், என்ன நடக்குமா நடக்காதான்றது எனக்கு இப்போவே தெரியணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. உத்திரட்டாதி. கண்டிப்பாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், ஒர்க் பண்ண விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹாக் நைட் அண்ட் டே வாட்ச் பண்ணிகிட்ருக்குறீங்க, இல்லை உங்களை யாருன்னா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கான பிரைட் லைஃப் கண்டிப்பாக உண்டு. ஒரு ஃப்ரீ பேர்டாக கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பறக்க தான் போகிறீங்க. நீங்கள் லைஃப்பில் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஒரு நல்ல லைஃப். ஓகே, உங்களுக்கான கடவுள் உத்திரட்டாதி. உங்களுக்கான கடவுள் மகா ஈஸ்வரர். மகா ஈஸ்வரர் உங்களுக்கான கடவுள். நெக்ஸ்ட் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அரங்கநாதன் உங்களுக்கான கடவுள். ரேவதி நட்சத்திரம் அரங்கநாதன் உங்களுக்கான கடவுள். சக்ஸஸ், சக்ஸஸ், புது லைஃப், புது லைஃப் சூஸ் பண்ணியிருக்கீங்க. சில பேருக்கு வந்து மேரேஜ் ப்ரொப்போசலாக இருக்கலாம், மேரேஜ்க்காக இன்விடேஷன் பண்ணுறதா இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம், ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம் அரங்கநாதன். குயின் ஆஃப் ஸ்வாட். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் அதில் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு விஷயம்தான் நடக்கும், உங்களுக்கு கிடைக்கும். அதில் கண்டிப்பாக சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்ஃபிஷ் ரொம்ப நாள் பொறுமையாக அமைதியாக வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் உங்களுக்கான கடவுள் துர்கை. துர்கை அம்மன் உங்களுக்கான கடவுள் துர்கை அம்மன். பரணி நட்சத்திரம். ஓகே, பரணி நட்சத்திரம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம்
உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. Queen of Pentacles. சில பேர் நிலம் விற்கிறது இல்லை நிலம் வாங்குறது அந்த மாதிரி சிச்சுவேஷன் எதனா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கடவுள் துர்கை அம்மன் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மேபி பார்க்குறவங்களில் வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டிட்டு இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவனிங்க, சரியா? நெக்ஸ்ட் உங்களுக்கான இது பார்த்துருச்சோம். அனிமல் ஸ்பிரிட் எனர்ஜி. எந்த எனர்ஜியில் இருக்கிறீங்க? எந்த எனர்ஜியில் இருக்கிறீங்க? பரணி நட்சத்திரம். நைட்டிங்கேர்ள் அந்த எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ஏர் சைன் இருக்கலாம். நைட்டிங்கேர்ள். ஓகே, பார்க்குறவங்க சிங்கராக இருக்கலாம், கர்நாடிக் மியூசிக் அதில் இருக்கலாம் பார்க்குறவங்க, இல்லை சாங் கற்றுக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி பர்சனாக எனக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி உங்களுக்கான கடவுள் மா சரஸ்வதி. அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கான கடவுள் மா சரஸ்வதி. நியூ பிகினிங்ஸ். ஒரு இவ்வளோ நாளாக கன்ஃபியூஸாக இருந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு கிடச்சிருச்சு. இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் எதிர்பார்க்குறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க லைஃப்லன்னா அந்த விஷயம் உங்களுக்கு இப்போது கிடைக்க போகுது. மா சரஸ்வதி அவங்களுடைய பிளஸ்ஸிங்காக உங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம், கன்ஃபியூஸாக இருந்த விஷயம், அதுக்கான ஒரு தெளிவு உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்க போகுது. கண்டிப்பாக ஃபூலிஷ் மேன், ஃபுல் காட், தெளிவு, ஒரு நியூ பிகினிங்ஸ், ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. எல்லா விதத்துலேயுமே நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணுற பர்சனாக கண்டிப்பாக நீங்கள் மாறப்போகிறீங்க. ஓகேவா? எல்லா நட்சத்திரமும் சொல்லிட்டே நினைக்கிறேன். 27 நட்சத்திரம் உங்களுக்கான கடவுள் எல்லாரையும் சொல்லியாச்சு. நீங்கள் இவங்களை வர்ஷிப் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் உடனே தெரிய வரும். லேட்லாம் இல்லை, உடனே தெரிய வரும். ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். அதனால் நான் சொன்னேன். எனக்கான அந்த கடவுள் நான் கண்டிப்பாக வேண்டிட்டு தான் இருக்கேன். எனக்கு கிடைச்ச மாதிரியான சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு மிராக்கிள்ஸ் உங்களுக்கும் நடக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்ஸ்டாவில் வந்து இன்றைக்கி ரீடிங் நான் அப்லோட் பண்ணலை. ஈவினிங்குள்ளே ஒரு ரீடிங் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இன்ஸ்டாவில். ஏன்னா இன்றைக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரீடிங் நான் இப்போ இனிமேல் தான் பண்ணணும். சரியா? ரீடிங் எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக் கேர், காட் பிளஸ்.